வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணுறது வந்துருந்தது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்பு ஹெட்லைட் பல்பு வந்து ஃபீஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. அந்த ஃபீஸ் போகிற ப்ராப்ளத்துக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, ஆர்ஆர் யூனிட் மாற்றிருக்கிறாங்க. ஆர்ஆர் யூனிட் மாற்றி மறுபடியும் பல்பு ஃபீஸ் போகுதுன்னு சொல்லிட்டு மேக்னட் காயில் மாற்றிருக்கிறாங்க. மேக்னட் காயில் மாற்றினோடனே என்ன ஆச்சுனாக்கா, வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஆகலை. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டரும் மாற்றிருக்கிறாங்க. அப்புறமா பேட்ரி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பேட்ரி 2-3 பேட்டரியும் போட்டு பார்த்துருக்குறாங்க. எல்லா பேட்டரி போட்டும் செல்ஃப் ஆகலை. மேக்னெட்டு வந்து கழட்டி மாட்டும் போது ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கு. வந்தது ஹெட்லைட் ப்ராப்ளத்துக்கு. ஆனால் மேக்னெட் காயிலு, செல்ஃப் மோட்ரு, ஆர்ஆர் யூனிட்டு எல்லாமே மாற்றி பார்த்துருக்காங்க. நல்லா ஒர்க் ஆகிற பேட்டரியும் 2-3 போட்டு பார்த்துருக்குறாங்க. அப்பயும் வந்து செல்ஃப் ஆகலை. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் காட்டுறோம் பாருங்கள், வாங்க. வண்டி நம்ம சாவி ஆன் பண்ணோம்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. செல் போட்டோம்னா இந்த பேட்ரி போன மாதிரி உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ரிலே வந்து ரிலேவும் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரிலேவும் ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரும் புதுசு தான். அதனால் வந்து மோட்டர்லேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை. பழைய மோட்டரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு செல்ஃப் மோட்டரு மாற்றிருக்கிறாங்க. செல்ஃப் மோட்டரும் போட்டு பார்த்தோம், செல்ஃப் எடுக்கலை. இப்போ மேக்னெட் வந்து இவங்க கழட்டி பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயந்தான். அந்த சின்ன விஷயத்தினால வீணாக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக போச்சு. மேக்னெட் காயில், ஆர்ஆர் யூனிட்டு, செல்ஃப் மோட்டர் எல்லாமே வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேக்னெட் கழட்டி இவங்க புது காயிலெலாம் போட்டிருக்கிறாங்க. மேக்னெட் கழட்டும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மேக்னெட் கழட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம மேக்னெட் கவர் கழட்டிட்டோங்க. மேக்னெட்டில் காயில் புது காயில் தான் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். காயில் எல்லாமே கரெக்டாக தான் மாட்டியிருக்கிறாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, மேக்னெட்டும் ஃப்ரீயாக தான் இருக்குது. டைட்டாக எதுவும் இல்லை. மேக்னெட்டும் நல்லா தான் இருக்குது. மேக்னெட்லேயே எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம செல்ஃப் போட்டு பார்க்கலாம், செல்ஃப் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. பேட்ரி வீக் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, பேட்ரி இப்போ வீக் ஆகிருக்கு. அதனால தான் செல்ஃப் எடுக்கல. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க கழட்டும் போது பேக்கிங் வந்து கட் ஆகிட்டு இருக்குது. பேக்கிங் இப்போ போகிறதுக்கு பதிலாக பேக்கிங் பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே மாட்டிருக்கிறாங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த இடத்துல இந்த சாப்பிட்டுக்கு இது பார்த்தீங்களா, இந்த சாப்பிட்டு போய் இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிக்குது. பேக்கிங் இருந்தால் ஒரு லைட்டாக கேப் வரும். அந்த கேப் வந்து இப்போ இல்லாமல் போகிறதுனால இந்த இடம், இந்த வீல், செல்ஃப் மோட்டர் வீலை வந்து ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால மேக்னெட் கேஸ் மாட்டி போல்டு போட்டோம்னே இது நல்லா அழுத்தி பிடிச்சி சுத்த விடாமல் பண்ணிடுது செல்ஃப் மோட்டரை. அதனால தான் செல்ஃப் மோட்டர் வந்து சுற்றலை. இப்போ இதுக்கு நம்ம பேக்கிங் போட்டு நம்ம மாட்டிட்டு நம்ம செல்ஃப் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பேக்கில் போ.
மேக்னெட் கவர் வந்து நம்ம மாட்டிட்டோம். நம்ம இப்போ செல்ஃப் போட்டு பார்க்கலாம். நம்ம செல்ஃப் போட்டு பார்க்கலாம் செல்ஃப் எடுக்குதான்ட்டு. சரி காட்டுங்க. இப்போ பாருங்கள் செல்ஃப் போடுறேன். ஆனால் அந்த லைட்டு எதுவுமே ஆஃப் ஆகலை. எல்லாமே பக்காவது ஒர்க் ஆகுது. செல்ஃபும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மேக்னெட் பேக்கிங் போடாதனால தான் இந்த பிரச்சனை. பேக்கிங் போடாதனால என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைக்காதீங்க. அது இப்போ எம்எம் அளவு தான் வந்து அவங்க கேப் கொடுப்பாங்க. அந்த எம்எம் அளவு வந்து நம்ம கம்மி பண்ணும் போது அந்த செல்ஃப் மோட்டரோட அந்த கியர் வீல் வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சனால செல்ஃப் மோட்டர்னால சுற்றி விட முடியல. அதனால தான் அது அந்த செல்ஃப் மோட்டர் போடும்போது லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை பாய்.